ஹலோ! வெல்கம் டு சாய் ஹோம் விலாக். இன்னைக்கு ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். குட்டீஸ போய் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்காக போறேன். ஸோ அன்னைக்கு ஈவினிங் என்ன ஹேப்பனிங்ன்றது தான் ஒரு சின்ன விலாக்ல பார்க்க போறோம். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சாய் குட்டிக்கும் அதிக்கும் 2 பேருக்குமே ஸ்கூல் டைமிங் சேம் டைமிங் தான். ஸோ ஒரே டைம் போனோன்னா 2 பேரும் பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த இயர்லேருந்து. லாஸ்ட் இயர்லாம் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த இயர் அந்த ப்ராப்ளம் இல்லை. வந்ததும் லஞ்ச் பற்றி ஒரே இது தான். ஏன்னா லஞ்ச் வந்து அன்றைக்கி ஒரு 12:30க்கு தான் போய் லஞ்ச் வந்து கொடுத்தோம். ஸோ வந்ததும் அதை பற்றி தான் ஒரே பேச்சு. லஞ்ச் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்களாம். அப்படியே செம வாசனை வந்து தான் அப்படி இப்படின்னு ஒரே பேச்சு தான். எங்கள் வீட்டில் வந்து இந்த மேடம் தான் சாப்பிடாத மேடம். என்ன தான் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாலும் இந்த தயிர் சாதம் பிரியாணி இதை 2 தவிர குட்டிக்கு வேறு எதுவுமே இறங்காது. எல்லாமே கஷ்டம்தான். டெய்லி ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் லஞ்ச் கொஞ்சம் லைட்டாக வச்சுட்டு வந்ததும் ஏதாவது சாப்பாடு கொடுத்துருவேன், குக் பண்ணுற வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு. ஸோ டெய்லி அதே மாதிரி கொடுத்தா போர் அடிச்சிடும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம் ஒரு 5 o'clock போல். நம்ம ஹெல்த்தி வெர்ஷனில் போகிறோன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு போர் அடிச்சிடவும் கூடாதுன்றதால அடிக்கடி இந்த மாதிரி ப்ரெட்டு பன் வச்சு ஸ்நாக்ஸ் மாதிரி எதாவது ரெடி பண்ணி கொடுத்துரும். 2 பேருமே ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் என்கிட்ட நிறைய பேசுவாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் கொஞ்சம் டென்ஷனாக தான் வேலை ஏதாவது செஞ்சிட்ருப்பேன். பட் இருந்தாலும் ஊனாவது சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு 1/2 hour அவங்க சொல்கிறத நம்ம கேட்டே ஆகணும் டெய்லியுமே. ஸோ அன்னைக்கு வந்து ப்ரெட் வச்சு தான் வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணேன். ஸ்டஃபிங் மாதிரி ரெடி பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன், தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கணும். ஸோ அதை 2த்தையும் போட்டு லைட்டாக வந்து சாட்டே பண்ணிக்கணும். க்ரீன் சில்லி ஒன்று சின்னதாக வந்து கட் பண்ணி போடலாம் பார்த்தேன். பட் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு க்ரீன் சில்லி. அதனால் சின்ன சைஸில் 3 க்ரீன் சில்லி எடுத்துக்கிட்டேன். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கேப்சிகம் வந்து ஒரு 1/2 கட் பண்ணி அதையும் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் வந்து ஆட் பண்ணி லைட்டாக சாட்டே பண்ணால் போதும் எல்லாத்தையுமே. நீங்கள் இது கூட வேறு ஏதாவது பசங்களோட ஃபேவரட் வெஜிடபிள்ஸ் ஏதாவது லைட்டாக போட்டு சாட்டே பண்ணி கூட கொடுக்கலாம். அன்றைக்கி வந்து என்கிட்ட ஹோம்மேட் பன்னீர் இருந்தது. பட் நான் அதை வீடியோ எடுக்கல, லாஸ்ட்டாக தான் ஞாபகம் வந்தது. ஸோ அதை நல்லா வந்து க்ரஷ் பண்ணி போட்டுட்டேன். பன்னீர் கூட நல்லா க்ரஷ் பண்ணி போட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து ஆரிகானோ அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கூட அதை லைட்டாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்ட் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அன்றைக்கி வந்து நான் 2 பன்னில் மட்டும்தான் செஞ்சுருந்தேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்கிறேன்னா பசங்களுக்கு மட்டும்தான் செய்வேன். ஹெல்த்தி வெர்ஷனில் ஏதாவது செஞ்சேன்னா எனக்கும் சேர்த்து செய்வேன். ஸோ அன்றைக்கி நான் 2 பன்னில் மட்டும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி பன் எடுத்துகிட்டு அதை நல்லா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அப்படி. நம்ம ரவுண்டாக கட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து அன்றைக்கி பாக்ஸ் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், உள்ளே ஸ்டஃப் பண்ணி வைக்கிற மாதிரி. பன்னீர் வந்து நம்ம அந்த கடாயில் போட்டு சாட்டே பண்ணுறோம்ல அந்த டைமே போட்டு நல்லா ஓரளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பன் வந்து ஒழுங்காக நான் கட் பண்ணலை. செகண்ட் பன் நல்லா பெருசாக கட் பண்ணேன், நிறையா ஸ்டஃப் வைக்கிற மாதிரி. ஃபஸ்ட் பன் வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு அது கரெக்டாக வரலை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை நல்லா தாராளமாக வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணியிருக்க ஸ்டஃபிங் தான் போடணும்னு இல்லை. இது கூட நீங்கள் பன்னீர் இருந்தால் அதையும் நல்லா துருவி போட்டு குக் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சீஸையும் வந்து நல்லா துருவிடுங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி க்யூபாக கூட கட் பண்ணி நீங்கள் அழகாக வந்து அதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து தோசைக்கல்லில் தான் போட்டு எடுத்தேன். ஃபஸ்ட்டு டாப்பில் அப்படியே வச்சுட்டு கொஞ்சமாக பட்ரு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா அது கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் சீஸ்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா பேக் சைடு லைட்டாக போட்டு எடுத்துட்டேன். கட் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா ஏதாச்சும் ஷேப் மாறிடுச்சுன்னா டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கும். ஷேப் மட்டும் மாறிச்சுன்னா கூட சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க பயங்கர தெளிவு. அது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குதுன்னு கேட்பாங்க. ஸோ அதனால் பார்த்து கொஞ்சம் பயந்து தான் கட் பண்ணேன். பட் நல்லபடியாகவே கட் ஆகி வந்துருச்சு. பையன்கிட்ட மட்டும் அந்த குட்டியாக ஷேப் கொஞ்சம் அன்ஷேப்பாக இருந்ததை மட்டும் அவனை எடுத்துக்க சொல்லிட்டேன். அண்ட் பிளேட்டிங் பண்ணுறதுக்குள்ளே ஒரு பீஸ் காணாமல் பார்த்தீங்களா, அது வந்து அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் சாப்பிட்றதுக்கு. அது கூட லெமன் ஜூஸும் வச்சு சர்வ் பண்ணிட்டேன். ஸோ
ஸோ அன்னைக்கு குட்டி ஸ்நாக்ஸ்க்கு ஈவினிங் லெமன் ஜூஸும் அண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டஃப் வச்சு பன்னும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுன்னு 2 பேருமே சொன்னாங்க. எனக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுவேன். அது நல்லா வந்துருச்சுன்னா அட்லீஸ்ட் வந்து அதை அகைன் ட்ரை பண்ணுவேன். அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை, காலையிலலாம் செமையான வெயில் அடிக்குது, வெளியில் போகவே முடியல. பட் நைட்டு எதுக்கு தான் அவ்வளோ மழை பெய்யுதுன்னே தெரியல. இந்த மழைக்கு ஒரு சூப்பராக சிக்கன் கிரேவி செய்யலாம்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அன்றைக்கி சீக்கிரமாகவும் வந்துட்டாங்க. ஸோ அன்றைக்கி அவங்க தான் வந்து ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. மற்றதெல்லாமே நான் ரெடி பண்ணி வைக்க சொல்லிட்டாங்க முன்னாடியே. ஸோ அது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வந்ததும் வந்து அந்த சிக்கன் கிரேவி வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மழைக்கு குயிக்காக ஒரு சிக்கன் கிரேவி பார்த்துடலாமா எப்படி பண்ணுறதுன்னு. சாரி கிரேவி இல்லை, சிக்கன் சுக்கா. ஸோ இதுதான் ஹஸ்பண்ட் செஞ்ச சிக்கன் சுக்கா. சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே செமையாக இருக்குல்ல. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க சொன்னதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கொத்தமல்லி, புதினா, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வைக்க சொன்னாங்க. ஸோ வந்ததும் வந்து ஃபஸ்ட்டு ஹோல் ஸ்பைசஸில் வந்து எல்லாமே ஆட் பண்ணலை. ஜஸ்ட்டு பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் கடல் பாசி அது மட்டும் வந்து ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி வதக்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அது கூட வந்து புதினா, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறது அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கிட்டாங்க. நான் அது கூட வந்து காஷ்மீரி சில்லி அது வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இது சிக்கன் வேகிற டைம் தான் எடுக்குமே தவிர மற்றபடி இந்த ரெசிபி வந்து ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம். அண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்டோம். மெயினாக இந்த டிஷ்ஷில் தண்ணி ஒரு சொட்டு கூட ஆட் பண்ணக்கூடாது, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தயிர் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா சிக்கன் வதங்கி வரணும். ஒரு மூடி போட்டு மேலே வந்து வெயிட் வச்சுட்டாங்க. ஸோ நல்லா வந்து இந்த கடாயிலே வந்து குக் ஆகி வரணும். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. அண்ட் அதுலேருந்து வர தண்ணியும் வந்து நல்லா ட்ரெயின் ஆகணும். சிக்கன்லேருந்து தண்ணி வரும் இல்லையா, ஸோ அதுவுமே வந்து ஸோ இது வந்து தண்ணி இல்லை, இதுலேருந்து வந்து அந்த சிக்கனோட கொழுப்புலேருந்து வந்து அந்த ஆயில் தான். 15 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி வச்சு குக் பண்ணி எடுத்து மூடி வச்சு அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டாங்க. பட் டேஸ்ட்டு ஃபைனலாக செம்ம சூப்பராக இருந்தது. ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்டோம், சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் ட்ரை அண்ட் சிம்பிளாக சூப்பராக பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம இந்த வ்ளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சாய் ஹோம் வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு ஒரு சூப்பரான வ்ளாகில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய், கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.